அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போற விஷயம் என்னன்னா, பய உணர்வுகள். பயம்னு ஒன்னா சொல்லல, பய உணர்வுகள் நிறைய இருக்கு. பயம் அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவ் எமோஷன். பயம் இருந்தது அப்படின்னா அந்த மனிதனால வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்தையுமே முன்னெடுத்து தான் செய்ய முடியாது. இது பாத்தீங்கன்னா ஒன் ஆன் ஒன் தன்னுடைய மனதுல தானே வளர்த்துக்க கூடிய ஒரு தேவையற்ற ஒரு எமோஷன் தான் இந்த பயம். ஒரு மனிதனுடைய அன்றாட செயல்கள், அன்றாட வாழ்க்கை, தன்னம்பிக்கை எல்லா விஷயங்களையுமே இந்த அடிப்படையில இந்த பயம் ஆட்டி வச்சிடும். இந்த பய உணர்வுன்றது இது எதுலையுமே ஒரு மனிதனை செயல்பட விடாம தடுத்துரும். ஓகே, இந்த பய உணர்வுகள்னு ஏன் சொல்றோம்னா, பயம் அப்படிங்கிறது ஒரு வகையா இருக்கு, நிறைய வகைகளா பிரிக்கலாம். எது எதுக்கெல்லாம் மனிதன் பயப்படுறாங்க, எப்படி எல்லாம் பயத்துக்கு போறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, முதலாவதா பாத்தீங்கன்னா காரணம் தெரிந்த பயம். பயப்படுவாங்க, அதுக்கான காரணம் அவங்களுக்கு தெரியும். ஏதோ ஒரு விஷயத்துக்குன்னு பயப்பட மாட்டாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு இந்த இருட்டை பார்த்தா பயம். இருட்டு அப்படின்னா பயம், காரணம் தெரியுது இல்லைங்களா, இருட்டுன்றது அவங்களுக்கு தெரியுது, பயம். நாயை கண்டால் பயம். ஒரு சிலருக்கு அந்த நாய் பார்த்துட்டாலே உடனே உடம்பு ஷிவர் ஆகும், பயம் வந்துடும். ஒரு சிலருக்கு ஷிவர் ஆகுற அளவுக்கு போகும், உடல் நடுங்குற அளவுக்கு போகும். ஒரு சிலருக்கு சட்டுன்னு அந்த மனதுல ஒரு பயம் இருக்கும், அப்படி தயங்கி தயங்கி ஒதுங்கி பொறுமையா அந்த இடத்த விட்டு தப்பிச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி ஓடி வந்துருவாங்க. சோ இது மாதிரி காரணம் தெரிந்த விஷயங்கள். பெரும்பாலும் பாத்தீங்கன்னா வேலைக்கு போறவங்க வேலை செய்யற இடத்துல தன்னோட சுப்பீரியர் கிட்ட, தன்னுடைய மேல் அதிகாரிகள் கிட்ட ஒரு பயம் இருக்கும். ஃப்ரீயா தன்னுடைய கருத்தை பகிர்ந்துக்க கூட அவங்க தயங்குவாங்க. இந்த பயத்தினாலேயே தான் யார் அப்படிங்கிறத தன்னுடைய திறமைகளை காட்டவும், தன்னுடைய திறமைகளை அங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணவும் அவங்களுக்கு அதுவே ஒரு தடையாயிடும். எதுக்கு செய்யணும், பயமா இருக்கு, இதை ஏன் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி அந்த பயத்தினாலேயே லைஃப் மிஸ் பண்ணிக்கிட்டே வருவாங்க. அவங்களுடைய முன்னேற்றமும் தடைப்பட்டுக்கிட்டே இருக்கும். இப்போ ஸ்கூல் போகக்கூடிய குழந்தைகள் கிட்ட இது அதிகமா பார்க்கலாம். ஒரு பிரின்சிபல், ஹெட் மாஸ்டர் அவங்கள பார்த்தாலே பயப்படுவாங்க. காரணமே இருக்காது, இவங்க எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டாங்க, பட் அவங்கள பார்த்தா பயம். இவங்களா உருவாக்கிக்கிறது அந்த பயம். இவங்க மனதுல இவங்களா உருவாக்கிக்கிட்டு தான் அந்த பயத்தை கொண்டு போறாங்க, கேரி ஆன் பண்றாங்க. ஒரு குறிப்பிட்ட ஆசிரியரை பார்த்தா பயம். அப்படி இல்லைன்னா படிக்கிற புத்தகம் ரொம்ப பெருசா இருக்கு, இந்த சப்ஜெக்ட் எனக்கு வரவே இல்லை, அந்த சப்ஜெக்ட பேரை சொல்லும் போதே அந்த மனசுல ஒரு பயம் இறங்கி டக்குன்னு அந்த ஒரு பய உணர்வு அவங்க எட்டிப்பாவும். இதை அவங்க வெளியே சொல்லிக்க மாட்டாங்க, அந்த முகம் வாடுது இல்லையா, அதை வச்சுதான் அடுத்தவங்க தெரிஞ்சுக்க முடியும். ஏன் அந்த விஷயத்துக்கு ஏன் தயங்குற, ஏன் ஒரு மாதிரி ஆயிட்ட அப்படின்னா அந்த பயம் அவங்களுக்கு உள்ள இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஒரு படிப்பை பார்த்து பயம். அடுத்தது எக்ஸாம் ஃபியர். படிக்கிற பிள்ளைகளுக்கு அது அடுத்த கட்டம். எக்ஸாம் வருதுனாலே சிலருக்கு ஜுரமே வந்துடும். நாளைக்கு எக்ஸாம் முன்ன நாள் கண்டிப்பா ஜுரம் வரும். இது நிறைய இடத்துல நம்ம பார்த்துருக்கோம். எக்ஸாம் ஃபியர் அப்படிங்கிறது அதை நினைச்சுக்கிட்டு அவங்களுக்கு பயம் வந்துடும், என்ன செய்ய போறோமோ அப்படின்னு அந்த பயத்துல. அதுக்கப்புறம் இந்த உடல்நிலை சரியில்லைன்னு வச்சுக்கோங்க. உடல்நிலை சரியில்லை, தனக்கு ஒரு நோய் இருக்கு, இல்ல ஒரு சின்ன காயம் பெற்றிருக்கு, எதுவும் அவனா இருக்கலாங்க, ஹெல்த் கான்சியஸா இருப்பாங்க சார். ஒரு சின்ன காயம்தான் பட்டிருக்கோம், அவங்களே ஒரு கற்பனை பண்ணிக்குவாங்க, என்னுடைய நண்பருக்கு இப்படிதான் இருந்துச்சு, என்னுடைய பக்கத்து வீட்டுக்காருக்கு இப்படிதான் இருந்துச்சு, சோ அது போலவே தன்னுடைய வியாதியும் பெருசா மாறிடுமோ. சோ ஒரு நோயை கண்டு பயப்படுறது. அது என்ன நோய், அந்த நோய்க்கு நம்ம என்ன செய்யணும்னு அந்த யோசிக்க மாட்டாங்க. என்னைக்குமே இந்த மனதில் ஏற்படக்கூடிய அந்த நோய் பயம் அந்த நோயை பல மடங்கா வளர்த்துரும். நீங்க எவ்வளவு ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் அந்த நோய் சரியாகிறதுக்கான ஒரு தடையா அந்த பயம் நிற்கும். நோய் பயம், அந்த நோய் பயம் தான் காலப்போக்குல மரண பயமா கண்டுட்டாங்க. ஸோ அந்த நோய் பெருசாயிட்டா நம்ம இறந்து போயிடுவோம். மரணத்தை நினைச்சு பயந்துக்கிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. இவங்க அந்த வாழ்க்கைய அதுல இருந்து வெளியே வரவும் மாட்டாங்க. இந்த பயத்தினாலேயே அந்த நோய்க்குள்ளேயே ஆட்பட்டுக்கிட்டு அந்த நோயை இன்னமும் தன்னுடைய உடம்புல வளர்த்துக்கிட்டு இருப்பாங்களே தவிர அதுல இருந்து அவங்க கியூர் ஆகவே மாட்டாங்க.
ஸோ இந்த நோய் பயம் ஒரு காலகட்டத்துல மரண பயமாகவும் மாறும். ஸோ இது போல தெரிந்த காரணங்கள் இதனால வரக்கூடியதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த வகையான பயங்கள். இது இல்லாம வேற எந்த விஷயமா இருந்தாலும் சரி, தெரிந்த காரணங்களால் வரக்கூடிய பயங்கள் அப்படிங்கிறது ஒரு வகை. இன்னொரு வகை இருக்கு, காரணமே இல்லை, எதுக்காக பயப்படுறோன்னே தெரியாது, ஆனா ஒரு பய உணர்வை மனசுக்குள்ள சுமந்துட்டு இருப்பாங்க. எந்த ரீசனும் கிடையாது, ஒரு இனம் புரியாத பயம், காரணமே இல்லாம ஒரு பதட்டம். ஏன் எப்ப பார்த்தாலும் பதட்டமா இருக்கீங்க? எதுவுமே இல்லை, எதுவுமே திங்கிங் ஓடல, யாரை பார்த்தும் பயம் வரல, ஆனா தான் தனியா இருந்தாலும் சரி கூட்டத்துக்குள்ள இருந்தாலும் சரி எந்நேரமும் ஒரு பதட்டம், எந்நேரமும் ஒரு பயம் அந்த மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். வித்தவுட் எனி ரீசன், எந்த விதமான காரணமும் இல்லை. நம்ம சொன்னது போல இருட்டை பார்த்து பயம் இல்லை, நாயோ வேற ஏதாவது விலங்குகளோ அதை பார்த்தும் பயம் இல்லை, வேற ஒரு ஆட்களை பார்த்து அப்படியும் பயம் வரல, இவரை பார்த்தா குறிப்பிட்ட பயம் அப்படியும் வரல. இவங்களுக்கு எப்பயுமே ஒரு பதட்டத்தை மனசுக்குள்ள சுமந்துகிட்டே இருப்பாங்க. ஆங்ஸைட்டின்னு சொல்லக்கூடிய வகைகளுக்குள்ள இந்த மனநோய் அப்படின்றது. நைட்ல தூங்கும் போது பாத்தீங்கன்னா லைட்டை போட்டுதான் தூங்குவாங்க. லைட் ஆஃப் பண்ணிட்டு தைரியமா தூங்கலாம், அந்த மைண்ட் செட்டே வராது. லைட்டை நிறுத்திட்டா ஐயோ போச்சு அவ்வளவுதான், உடனே லைட்டை போட்டு. வீட்டுக்குள்ள இருந்தாங்கன்னா பதட்டமா இருக்கும், வெளியே வந்தாங்கன்னா கொஞ்சம் பதட்டம் குறையும், அந்த காத்தோட்டம் வந்த மாதிரி இருக்கும் அப்படின்வாங்க. அந்த வீட்டுக்குள்ள போனாலே எனக்கு பதட்டமா இருக்கு, பயமா இருக்கு, இது மாதிரியான விஷயங்கள்ல ஆட்பட்டுருவாங்க. இந்த வெட்கம் தயக்கம்னு சொல்றோம் இல்லைங்களா, ஒரு புது மனிதர்களை பார்த்தா புது மனிதர்களை பார்த்து பயப்பட வேண்டியது. அவங்க யாரு, அவங்க என்ன, அவங்க கிட்ட போய் பேசணுமா, பேசிதான் ஆகணும்ன்ற நிலைமை வந்தா போவே மாட்டாங்க, ஒரு பயத்தோடயே அணுகுவாங்க. அந்த பயம் அப்படியே இருக்கும். புது மனிதர்களா பார்த்துட்டாங்கன்னா ரொம்ப பயமா இருக்கும். வெட்கம் தயக்கம் கூச்சம் சொல்றீங்களா, அந்த ஷைனஸ் அப்படிங்கிறது, ரொம்ப ஷையா ஃபீல் பண்றாங்க, யாரு கூடயும் கலகலப்பா பேச மாட்டாங்க, இதெல்லாம் இந்த பயத்துக்குள்ளதான் அடங்கும். காரணம் கிடையாது. ஏன்பா நீ கூச்சமா ஃபீல் பண்றன்னு ஒருத்தர் கேட்டு பாருங்களா, தெரியாது, ஆனா எனக்கு அந்த ஃபீல் இருக்கு. ஒரு புது மனிதர்கள் புது நண்பர்கள், புது இடத்துக்கு போறோம், ஒருத்தர்கிட்ட பேசணும் அப்படின்னா அவ்வளவு தயங்குவாங்க. வேற ஒருத்தருடைய துணை இல்லாம இவங்க இன்னொரு இடத்துக்கு டிராவல் பண்ணவே மாட்டாங்க, ஒரு இடத்துக்கு போகவே மாட்டாங்க. எந்நேரமும் யாரோ ஒருவரை சார்ந்தே இவங்களுடைய தைரியம் இருக்கும். இவங்களுக்குள்ள ஒரு தைரிய உணர்வுன்றது சுத்தமா இருக்கு. சோ காரணமே இல்லாம ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இது போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த காரணம் இல்லாத பயம், என்ன செய்யறதுன்னே தெரியல, அப்படியே எனக்கு எந்த டைரக்ஷன்ல போறதுன்னு தெரியல, திக்கு திசை தெரியாமல் அப்படியே நிக்கிறது. மன ஆற்றல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த குறைஞ்சிக்கிட்டு இருக்கு, இல்ல மன ஆற்றலை இழந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா இந்த வகையான பயத்துக்குள்ள ஆட்படுறாங்க. எல்லா விதமான மன நோய்க்கும் இந்த வகையிலான பயம்தான் முதல் காரணமா. ஒரு சைக்கலாஜிக்கல் டிஸார்டர் வருது ரிலேட்டட் டு ஃபியர், பயம் சார்ந்து அப்படின்னா இந்த காரணம் தெரியாத பயத்துல இருந்துதான் ஆரம்பிக்கும். காரணம் தெரிஞ்சா அதை ரிசால்வ் பண்ண முடியும், காரணமே தெரியலன்னும் போது அந்த பயத்தை அவங்க மனசுக்குள்ள மல்டிபிள் பண்ணிக்கிட்டே போவாங்க. என்னன்னே தெரியலையே பயமா இருக்கே, இந்த ஒரு சென்டென்ஸ்குள்ளேயே மாட்டிக்கிட்டு இருப்பாங்க. என்னன்னு தெரிஞ்சுட்டா அவங்க மனசு சாந்தமாயிடும், தெரியலையே அப்ப திக்கு திசை தெரியல, கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம், அதை நினைச்சு பயந்துக்கிட்டு தான் மனசுக்குள்ள தானே இந்த விஷயங்களை பில்டப் பண்ணிக்கிட்டு அன்வான்ட் தாட்ஸ் நிறைய உள்ள போட்டுக்கிட்டு பயந்துக்கிட்டு. இது காரணம் தெரியாத ஒரு பயம், ஆங்ஸைட்டி. அதே நான் சொன்னது போல அனைத்து வித மன நோய்களுக்கும் இது முதல் காரணமாக அமையும். இதுக்கப்புறம் தான் அந்த மனநோய் வேற வேற ஃபார்மட்ல அவங்களுக்குள்ள டெவலப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள். இது ஒரு வகையான பயம், காரணம் தெரிந்த பயம், காரணம் தெரியாத பயம் இருக்கு. இன்னொரு வகை இருக்காங்க, அவங்கள நினைச்சு அவங்க பயப்படவே மாட்டாங்க, மத்தவங்களை நினைச்சேதான் பயப்படுவாங்க. குடும்பத்துல யாராவது ஒருத்தர் குழந்தை ஸ்கூலுக்கு போயிருக்குன்னு வச்சுக்கோங்க, எந்நேரமும் குழந்தை சாப்பிட்டுச்சா, குழந்தை விளையாடும் போது விழுந்துட்டா, என் பையன் விழுந்துட்டா, என் பொண்ணு விழுந்துட்டா, அடிபட்டுட்டா, சைக்கிள்ல வரா பத்திரமா வராளா, ஆல்வேஸ் அவங்கள பத்தியே அடுத்தவங்களை பத்தியே திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு குடும்பத்துல ஒரு நெருங்கிய நண்பரோ குடும்ப உறவினரோ யாரோ எல்லார பத்தின பாதுகாப்பையும் நினைச்சு எப்ப பார்த்தாலும் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கும். இப்ப இது பேர் அக்கறை, பட் அதீத அக்கறை. அக்கறை இருக்கணும், அதீத அக்கறை.
நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா ஆன்மீகத்துல, பற்றற்ற நிலை. பற்று இங்க அதிகமா இருக்கு. அதுதான் இந்த மத்தவங்களை நினைச்சு இருக்கக்கூடிய பயம். அதிகப்படியான பற்று நம்மள நிம்மதி இல்லாம பண்ணிடும். யார் அந்த பற்ற காட்டுறாங்களோ அவங்கள நிம்மதி இல்லாம பண்ணிட்டு, இந்த நெகட்டிவ் எமோஷனால யார நினைச்சு அவங்க பயப்படுறாங்களோ இவங்க நினைக்கிற பயம் அங்க பழிச்சிடும். ஏன்னா இந்த நெகட்டிவ் எமோஷன் ஸ்ட்ராங்கா அங்க ப்ரொசஸ் ஆகுது. ஸோ என்ன இவங்க நினைச்சு 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 விதைக்கிறாங்களோ, இப்ப வீட்டுல இருந்து ஒரு குழந்தை வண்டியில போயிருக்கு, விழுந்து அடிபட்டுட்டா என்ன பண்றதுன்னு இவங்க நினைச்சுக்கிட்டே இருக்காங்கன்னா அது விழுந்து அடிபட்டு தான் வரும். ஏன்னா இந்த நெகட்டிவ் எமோஷனுக்கு அவ்வளவு பவர் உண்டு. மற்றவர்களை நினைத்து கவலைப்படுவது, குடும்ப உறுப்பினர்கள், குடும்பத்தார், உறவினர்கள், நண்பர்கள், இவங்களுடைய ஹெல்த்தை நினைச்சு பயப்படுறது. யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னு போன் வரும், அவங்க இறந்துருவாங்களோன்னு பயப்படுவாங்க. உடம்பு சரியில்லைன்னு தான் வந்திருக்கோம், ஐயோ அவங்க அடுத்த ஸ்டேஜ் போயிடுவாங்களோ இவங்களாம் நினைச்சுக்கிறது. இவங்களுடைய பயமே அங்க போய் பிரச்சனை பண்ணும். வீட்டுல ஒருத்தர் உடம்பு சரியில்லாம இருக்காங்கன்னா அவங்கள கவனிச்சுக்கிறவங்க போல்டா இருக்கும். அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு இவங்களும் கூடவே உக்காந்துட்டு இவருக்கு இப்படி இருக்கேன்னு கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா அவருடைய பயமும் இல்லாம இவங்களுடைய பயமும் சேர்ந்து அவங்கள தாக்கி நெகட்டிவ் எமோஷன். ஸோ பற்று அதிகமா இருக்கிறது தவறு. பற்றற்ற நிலைனா என்னன்னா இவங்களை எல்லாம் விட்டுட்டு அக்கறை இல்லாம இருக்கிறது இல்லை. என்னுடைய குடும்பம், என்னுடைய உறவினர், என்னுடைய நண்பர்கள் எல்லாம் பாதுகாப்பாக இந்த பிரபஞ்சத்துல வாழறாங்க. ஸோ அந்த பாதுகாப்பின் மேல எனக்கு நம்பிக்கை உண்டு. அப்படி இருந்தா அதுதான் இதுல பாசிட்டிவ் சைடு. அது பழிக்கும். எப்படி இந்த நெகட்டிவ் எமோஷன் பழிக்குது? விழுந்துருவாங்களோன்னு பயப்படுறாங்க, விழுது. ஸோ ஒருத்தருடைய பாதுகாப்பின் மேலையும் உடல் நலத்தின் மேலையும் எப்ப பார்த்தாலும் ஒரு நெகட்டிவ் எமோஷன் காட்டிக்கிட்டே இருப்பாங்க சிலர். ஓகே, வீட்டுல யாராவது வெளியூருக்கு போயிட்டாங்கன்னு வச்சுங்க, தொடர்ந்து போன் பண்ணிக்கிட்டே இருப்பான். சாப்பிட்டியா, பத்திரமா இருக்கியா, சாப்பிட்டியா, எங்க போயிட்டு இருக்க, ஆட்டோலயா போற, பஸ்லயா போற, அப்படின்னு நச்சரிச்சிருவான். கண்டினியூஸான கொஸ்டின்ஸ். ஏன் அப்படின்னா அங்க போனவர் பத்திரமா இருக்காரா. இங்க உங்களுக்கு எந்த வேலையும் ஓடாது, ஆல்வேஸ் போன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இதுலதான் பாத்தீங்கன்னா இந்த நெகட்டிவ் எமோஷன்ஸ், அதிகப்படியான பற்று, அதிகப்படியான அக்கறை இவங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு நிம்மதியற்ற நிலையை கொடுக்கும். இவங்க பாட்டிக்கு பயந்துட்டு போயிடுவாங்க. ஆனா அந்த பயத்தின் விளைவை யார் மேல அவங்க பயப்படுறாங்களோ அவங்களுக்கு அது கண்டிப்பா நடந்துரும். அந்த பிரச்சனையும் அது கொண்டு வந்துகிட்டே. ஓகே, இது மற்றவர்களை நினைச்சு வரக்கூடிய ஒரு பயம். இது ஒரு வகை. அடுத்த பயம் பாத்தீங்கன்னா காரணம் தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த பீதின்னு சொல்லுவோம் தெரியுங்களா, அப்படியே தூக்கி வாரி போடும், அப்படியே ஷாக் ஆயிடுவாங்க. எக்ஸ்ட்ரீம் எமோஷன், பயத்துடைய உச்சநிலை, திகில் அப்படியே பயங்கர படப்படப்பு. என்னமோ ஒரு பேய் படத்துல போய் உக்காந்துட்டு இருக்கிற மாதிரி, இல்ல பேய் இருக்கிற இடத்துல இருக்கிற மாதிரி அவங்களா நினைச்சுக்கிறது. அதிகப்படியான பதற்றம். ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட அப்படியே அலறிக்கிட்டு ஓடுவாங்க. ஒரு பல்லியை பார்த்தா அலறுவாங்க, ரத்தத்தை பார்த்தா மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. இந்த கேட்டகரி எல்லாம் இந்த திகில் பயம் இதுக்குள்ளதான் வராங்க. ஒரு பிளட் ஒரு டிராப் பார்க்க கூடாது. இன்ஜெக்ஷன்ல யாருன்னா பிளட் டெஸ்ட்டுக்கு பிளட் எடுத்துட்டாங்கன்னா அவ்வளவுதான் மயக்கம். ஹாஸ்பிட்டலுக்குள்ள போனாங்கன்னா மயக்கம். இதெல்லாம் அந்த ஆன்மாவுல ரெக்கார்டா இருக்கிற பயங்கள், திகில், பீதி அப்படின்னு சொல்லக்கூடியது. பல்லி, பூனை, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பார்த்த உடனே அலறுவாங்க. பயம் இருக்கிறவங்க அலறல அப்படின்னா அது வெறும் பயம். அதை அலற அளவுக்கு கொண்டு போறாங்க, எதை பத்தியும் அவங்க கேர் பண்ணல, எல்லாத்தையும் அப்படியே போட்டுட்டு பதறிக்கிட்டு ஓடுறாங்கன்னா அது இந்த எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜுக்கு போயிடுச்சு. அதாவது பயங்கரமான ஒரு பதட்டம் அப்படிங்கிற சூழலுக்குள்ள அவங்க இருக்காங்க. ஒரு சின்ன ஒரு அதிர்ச்சியை கூட இவங்களால தாங்க முடியாது. சட்டுன்னு ஒண்ணு மயக்கம் ஆவாங்க. ஒரு சின்ன ஒரு விஷயங்கள், ஏதோ ஒரு துக்க நிகழ்ச்சியை கேள்விப்படுறாங்க, இல்ல யாருக்கோ ஏதோ உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்படுறாங்கன்னா உடனே இவங்க சிக் ஆயிடுவாங்க, இவங்க மயக்கம் போட்டு கிடக்குவாங்க. இது மாதிரி இருக்கிறது தான் திகில், பதட்டம், பீதி, நடுக்கம், இந்த ரேஞ்சுக்குள்ள அவங்க போயிடுவாங்க. மேக்சிமம் பாத்தீங்க அப்படின்னா இந்த பில்லி சூன்யத்தை நினைச்சுலாம் இவங்க பயந்துட்டு இருப்பாங்க. கற்பனைகளுக்குள்ள போய் வேற பயத்தை இழுத்துட்டு வருவாங்க. யாரோ தனக்கு செய்வினைகள் சேர்த்துட்டாங்க, அங்க வந்து நெகட்டிவா இருக்கு, இங்க வந்து ஏதோ ஏவல் விட்டுட்டாங்க, இப்படி எல்லாம் இவங்களுக்குள்ள புலம்பிக்கிட்டு எந்நேரமும் ஒரு நடுக்கத்தை சுமந்துகிட்டே இருப்பாங்க. இது வந்து ஒரு உச்சகட்ட பயம். இது ஒரு பயம், இது ஒரு வகையான பயம். அடுத்ததான ஒரு கேட்டகரி பாத்தீங்கன்னா
காரணம் தெரிந்து தெரியாம மத்தவங்க மேல திகில்லாம் இல்லாம தான் மேலே ஒரு பயம் இருக்கும், தன்னுடைய தாட்ஸ் மேல. அந்த பயம் எப்படி எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க தெரியுங்களா? கோபமா வெளியே வரும். பயம் கோபமாக மாறும். இது ஒரு வெரைட்டி. அவங்களுக்கு எப்படி இருக்கும்னா, மத்தவங்களை பத்தி பயப்பட மாட்டாங்க, வேற எந்த விஷயத்த பார்த்தும் பயப்பட மாட்டாங்க. தனக்குள்ள ஏதோ ஒரு தாட்ஸ் ஓட்டிக்கிட்டே இருக்கும். அது ஓடிக்கிட்டே இருக்கும். முன்கோபம், சட்டுன்னு கோபப்படுவான், சட்டுன்னு எரிச்சல் அடைவான், சட்டுன்னு ஏதோ ஒரு விஷயம் பேசினாலே அப்படியே முகத்தை காட்டுவான், ஏன் இப்படி பண்ற அப்படின்னு. அந்த எரிச்சல் உடனே உடனே வரும். இந்த எரிச்சல் ஏன் வருதுன்னா, இவங்க மனசுக்குள்ள ஒரு பயம் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த பயத்தின் மேல, அந்த பயத்தினால ஒரு இயலாமை டெவலப் ஆயிடும். ஒரு பயம், தன்னுடைய எண்ணங்கள் கரெக்டா இருக்கா, தனக்கு ஏதோ ஒரு விஷயம் ஓடிக்கிட்டே இருக்கு, இந்த செயல் செய்ய முடியுமா, இது நடக்குமா, அது நடக்குமா, இந்த இயலாமையை பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கும் அந்த மனசு. இந்த இயலாமையின் காரணம், இந்த இயலாமையின் வெளிப்பாடு எப்படி இருக்கும்னா, கோபமாகவும் எரிச்சலாகவும் அவன் காட்டிக்கிட்டே இருக்கும். அமைதிங்கிறதுக்கு நேர்மாறா இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த பயம். அமைதிக்கு அப்படியே நேர்மாறு. அந்த மனசு அமைதியாவே இருக்காது, எந்நேரமும் ஏதோ ஒரு கலவரத்தை உள்ளுக்குள்ள போட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கும். இவங்க பீதியோ நடுக்கமோ இவங்களுக்கு வராது. இவங்களோட பயம் ஃபுல்லா சுத்தி இருக்கிறவங்க மேல கோபமா திணிக்கிறோம், கோபமா அப்படியே எரிஞ்சு விழுவாங்க. இது ஒரு வகையான பயம். இந்த மாதிரி பயத்துக்குள்ள இருக்கிறவங்க, இந்த மாதிரி கோபப்படுறவங்க எல்லாமே, அதிகப்படியான கோபப்படுறவங்க எல்லாமே பயம்தான் கோழிகள் தான். அதிகப்படியான கோபம் வருது அப்படின்னாலே ஏதோ ஒரு பயத்துக்குள்ள ஆட்பட்டிருக்காங்க. அத அவங்க சரியா கவனிக்கல அப்படின்னா கோபம், சரியா நடக்கல அப்படின்னா கோபம். தன்னுடைய பயத்துக்கான காரணத்தை தேடுவாங்க. தன்னுடைய பயம் பழிச்சிருமோன்னு நினைச்சும் அந்த கோபம் பழிச்சிரும். ஒரு அக்கறையா ஒரு விஷயம் சொல்லுவாங்க குடும்பத்துல, கேட்கலன்னா உடனே கோபம். தனக்கான மரியாதை இல்லை, உடனே எரிச்சல் வரும். தனக்கான மரியாதை இல்லையோங்கிறது அங்க ஒரு பயமா மாறி. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா தன் மீது, தன்னுடைய விஷயங்கள் மீது ஒரு ஒரு பயம், அந்த பயம் கோபமா வரும். அடுத்த கட்டமா தோல்வி பயம் வருது. ஒரு செயலை செய்யும் போதே அது தோத்துட்டா என்ன பண்றது, அந்த பயத்தினாலே செயல்ல ஈடுபடாமலே இருப்பாங்க. போயிட்டு ஒரு அட்மிஷன் காலேஜ்ல போடணும், இல்ல ஒரு இடத்துல வேலைக்கு போகணும், இல்ல ஹையர் ஸ்டடிஸ் போகணும், இல்ல ஒரு ப்ராஜெக்ட் இவங்க எடுத்து செய்யணும், இல்ல ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும், சொந்தமான உழைப்புல ஒரு விஷயத்தை உருவாக்கணும். இது எல்லாத்துக்குமே முதல் படி பயம் இல்லாம கான்பிடென்டா ஒரு படி முன்ன போறது. ஆனா அந்த செயலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க, ஒரு வேலை தோத்துட்டா இந்த பயத்தினாலேயே அந்த விஷயத்துக்குள்ள இறங்கவே மாட்டாங்க, இன்வால்வ் ஆக மாட்டாங்க, இனிஷியேஷனே இருக்காது. இன்னும் இதுல எக்ஸ்ட்ரீமா எப்படின்னா, ஒரு சைக்கிள் ஓட்டுப்பா, சைக்கிள் ஓட்டுறேன், ஓட்டும் போது நம்மள யாருன்னா இடிச்சுட்டா, கீழே விழுந்துட்டா, அடிபட்டுட்டா, இப்படி எல்லாம் யோசிப்போம் மைண்டு. இந்த மாதிரி எல்லாம் யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த சைக்கிள் ஓட்டுறேன், நான் நல்லா கான்பிடென்டா ஓட்டிட்டு வருவேன் அப்படின்னு அந்த இதுல அவங்க வரமாட்டாங்க. சைக்கிள் ஓட்டும் போது விபத்து ஏற்பட்டா என்ன பண்றது, பைக் ஓட்டும் போது விபத்து ஏற்பட்டா என்ன பண்றது, இப்படி ஒரு விஷயத்தோட தோல்வியோ, ஒரு விஷயத்தோட நெகட்டிவ் சைடை மட்டுமே அந்த மனசு யோசிக்கும். ஒரு செயலை ஆரம்பிக்கும் போதே தோல்வியை பத்தி தான் அவங்க யோசிப்பாங்க. இந்த வகையான பயங்கள் ஒரு தன்னம்பிக்கை குறைபாடு, ஒரு தன்னம்பிக்கை குறைபாட்டுடைய வெளிப்பாடு தான். அந்த மனசுக்குள்ள தன்னம்பிக்கையே கிடையாது. அந்த கொஞ்சம் கொஞ்சமா தன்னுடைய தன்னம்பிக்கையை அவங்க இழந்துட்டு வராங்கன்னு அர்த்தம். ஒரு செயலுக்கு முன்னாடியே இது மாதிரி யோசிப்பாங்க. ஓகே, ஸோ இப்போ பயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மேக்சிமம் எல்லா விதமான மனிதன் காட்டக்கூடிய பயங்களும் இந்த வகைகளுக்குள்ள ஏதோ ஒரு வகையில அடங்கிடும். இந்த உடல்ல பயத்துக்குன்னு ஏதாவது உறுப்பு இருக்கா அப்படின்னு கேட்டா, பயத்துக்குன்னு ஏதாவது ஒரு ஹார்மோன் இருக்கான்னு கேட்டா, அட்ரினலின்னு சொல்லக்கூடிய கிளாண்ட். பயம் அப்படிங்கிற விஷயமே பாத்தீங்கன்னா இந்த அட்ரினலின் சுரப்பி அப்படிங்கிறது சரியா இருக்கும் போது சரியா இருக்கும். இந்த அட்ரினலின் சுரப்பில இருந்து தான் அது ஸ்டார்டே ஆகும். ஓகே, ரொம்ப எமோஷனா, ரொம்ப கோபமா ஒருத்தர் இருக்கும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல உடம்பு பீக்ல இருக்கும். ஸோ அட்ரினலின் பீக் அப்படின்னு சொல்லுவாங்க. அது சரியான ஒரு நிலையில, சரியான கண்ட்ரோல்ல உடம்புல இருந்துட்டா இந்த பயங்கள் எல்லாம் வராது. மோஸ்டா இந்த அட்ரினலின் கிளாண்ட்ல பாதிப்பு ஏற்பட்டா எல்லா விதமான பயத்துக்கும் அடிப்படை காரணம்லாம்
கிளாண்டுன்னு பாத்தீங்கன்னா இந்த அட்ரினலின் கிளாண்ட், கிட்னிக்கு மேல இருக்கும், சின்ன சின்னதா ஒரு கிளாண்ட் இருக்கும். அதுதான் இந்த பயத்துக்கெல்லாம் வந்து காரணம். உடல் ரீதியா அமையக்கூடிய இடம். மனசுல தோன்றக்கூடிய பயம் அந்த கிளாண்டை தூண்டிடும். அந்த கிளாண்ட் சரியா வேலை செய்யலனாலும் மனசுக்குள்ள பயம் தூண்டும். ஆனா முதல்ல நம்ம சொன்னது போல எமோஷன் ரீதியா, உணர்வுகள் ரீதியா மனசுக்குள்ளதான் நம்ம இந்த உணர்வுகளை தூண்டிக்கிறோம். ரெண்டாவதா சொன்ன விதம் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் உடல்நிலை சரியில்லாத பட்சத்துல அட்ரினலின் கிளாண்ட்ல ஏற்படக்கூடிய சில பாதிப்புகளால பயம் வந்து வரும். ஸோ ரிவர்ஸ் ஆகும். இதுல எந்த வகையான பயம் இருந்தாலும் சரி, பயத்துக்கு ஆப்போசிட் என்ன? தைரியம், வீரம், இதெல்லாம் வேணும். சோ இதுல எந்த விதமான பயம் வெளியே சொல்றதுக்கே வந்து எனக்கு கூச்சமா இருக்கு, அப்படி ஒரு நிலையில பயந்துகிட்டு இருக்கிறேன், எப்படி இருந்தாலும் சரி, இது எல்லா விஷயங்களுமே டோட்டலா சைக்கலாஜிக்கல் திங், மன ரீதியான விஷயம். இத முழுமையா மலர் மருந்துகள் கொண்டு குணப்படுத்த முடியும். எந்த நிலை பயமாக இருந்தாலும் சரி, அதை முழுமையாக இயற்கை முறையில 100% மலர் மருத்துவத்தால், மலர் மருந்துகளால் இந்த பயத்தை போக்க முடியும். தன்னுடைய ஃபீலிங்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்றதா இருக்கட்டும், அந்த எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு அந்த விஷயத்தை ஏத்துக்கணும். தன்னுடைய மனசுல பட்ட கருத்து சொல்லணும். ஒரு காதல் இருக்குன்னா அந்த காதலை போய் சொல்லணும். வாழ்நாள் ஃபுல்லா சுமந்துகிட்டே இருக்காரு மனசுக்குள்ளேன்னா அது ஒரு பாரம். ஸோ அது சொல்ல தைரியம் இல்லை, பயமா இருக்கு, அது எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு இல்லை. ஸோ இது இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே இருக்கும். இந்த தைரியத்தை கொண்டு வந்து இந்த மனசை உடைச்சு பேசும்போதுதான் வாழ்க்கை அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நகரும். ஸோ பயம்ங்கிறது வாழ்க்கையில வரக்கூடிய வளர்ச்சிக்கான ஒரு தடை தான். ஒரு மனிதன் தன் மனசுக்குள்ள வச்சிருக்கிற தடையில ஒரு முக்கியமான தடை அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபியர் கான்சியஸ். இதை மலர் மருந்துகள் கொண்டு முழுமையாக மாற்ற முடியும். குணமாக்குறதுன்றத விட நம்ம மாத்திடலாம். இந்த எமோஷனை கம்ப்ளீட்டா ஒரு தைரிய உணர்வாவோ, ஒரு வீரமாவோ, தன்னம்பிக்கையாவும் மாற்ற இயலும்.